உண்மையிலேயே நாம் ராஜ மேன்மையை பெற்றிருக்கிறோம். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உண்மையிலேயே நாம் ராஜ மேன்மையை பெற்றிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, கவனிங்க, அதான் பாயிண்ட், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. நான் சொல்றத பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நாம் எல்லாரும் ராஜ மேன்மையை பெற்றவர்கள். அடிமைகளாயிருந்தோ, பிசாசுக்குள்ளே இருந்தோம், பாவிகளாயிருந்தோம். ஆனா ஏசப்பா நம்ம மேல அன்பு கூர்ந்து அவர் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்மளை கழுவி இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்கள். அதாவது ராஜ மேன்மை என்பது என்ன அப்படின்னா, நம்மளை எல்லாம் ராஜா தனக்கு முன்னாடி உட்கார வச்சிருக்கிறாரே. நீங்க எல்லாம் யாருக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறீங்க? ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. ராஜாவின் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உலகத்தில் நிறைய பேர் உண்டு, ஆனா அவர்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்திலே ராஜாவுக்கு முன்பாக உட்காரக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைக்கல, பாக்கியம் கிடைக்கல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ராஜாவின் சமூகத்திலே ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் ராஜாவுக்கு முன்பாக வருகிறார்களோ, யாரெல்லாம் ராஜாவுக்கு முன்பாக அமரக்கூடிய, அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய, அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பக்கூடிய, அவருக்குள்ளே கலிகூறக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ராஜமேன்மை பெற்றவர்கள். ராஜமேன்மை பெற்றவர்கள். என்ன ராஜ